நவம்பர் 19ஆம் தேதி வருவதற்குள்ளாகவே தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. நெறைய இடங்கள்ல இப்பவே மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இந்த டெல்டா மாவட்டங்களாகட்டும், கடலோர மாவட்டங்களாகட்டும், நெறைய இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் கணிசமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மழை பொழிவு நாளைய தினங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து மழை வரல, மழை வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 16ஆம் தேதியிலிருந்து தான் மழை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டோம். ஆனா இன்னைக்கே வந்து மழை வரலன்னு சொல்லி நெறைய கமெண்ட் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் வானிலை அறிக்கை வந்து முழுமையா கேட்கணும் அப்படின்னு சொல்றது. ஏற்கனவே உங்களுக்கு தேதிகள் வாரியா நம்ம குறிப்பிட்டு சொன்னாலுமே கூட மழை வரலன்னு சொல்லி தான் நீங்க கமெண்ட் போடுறீங்க. காரணம் நம்ம அறிவித்த தேதிகள் நவம்பர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அடுத்த சுற்று மழை பொழிவு அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்க நீங்க நாளைய தினத்திலிருந்து பல மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை கிடைக்கும். அதுல மிக முக்கியமாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கடலூர் மாவட்டங்கள் வசமா சிக்கியிருக்கு. மிக கனமழை பெய்யாம போகாது. ஓரிரு இடங்களில் அதி கனமழை கூட பெய்யலாம். அந்த அளவிற்கு மிக தீவிரமான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு இருக்க போகுது. அதனால வானிலை அறிக்கையை முழுமையா கேளுங்க. முதல்ல லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ண ஆரம்பிங்க. மழை உண்டு. பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு மழை இருக்குமா? 5 மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதையும் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்தெந்த தேதியில மழை பொழிவு, எப்போ நமக்கு புயல் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பார்க்கிறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் நாளை முதல் கனமழை தொடங்கி 19ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இப்போ மாவட்டத்தின் வாரியா பார்க்க போறோம். எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை பெய்ய போகுது, எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பெய்ய போகுதுன்னு சொல்லி மாவட்டத்தின் வாரியாக நம்ம பார்க்க போறோம். அதனால கமெண்ட்ல நிறைய மாவட்டங்கள் இருக்கு. அதனால நம்மளே மாவட்டத்தின் பேரை உங்களுக்கு ஸ்கிரீன்லயே போட்டுறோம். கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு 30, 40 கமெண்ட் போடுறீங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்க்கிறோம். நிறைய மாவட்டங்களுடைய கமெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன்லயே உங்க மாவட்டத்தின் பேரை நம்ம போட்டுடுறோம். எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிக கனமழை பொறுத்தவரை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படின்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், ஒரத்தநாடு, பாபநாசம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழை 15 சென்டிமீட்டர், 15லிருந்து 20 சென்டிமீட்டர் மேல நம்ம நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தஞ்சாவூர்ல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திருவாரூரிலும் 12 முதல் 15 சென்டிமீட்டர் மழை நிச்சயமாக பதிவாகும். அடுத்து வரக்கூடிய நாளை மறுநாள் அதிக மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த டெல்டா பகுதிகளில் முதலாவதாக தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் நமக்கு முதல்ல மழையே ஆரம்பிக்க போகுது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற இடங்கள்ல தான் முதல்ல மழையே ஆரம்பிக்க போகுது. அதனால தயாராகிக்கோங்க. மிக கனமழை நிச்சயமா நமக்கு வந்து பெய்ய போகுது. மயிலாடுதுறை மாவட்டம், குறிப்பாக திருத்துறை, ஏற்கனவே நம்ம சொன்னோம் திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அங்கே நமக்கு எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி தான் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், குறிப்பாக கடலோர மற்றும் கடலொட்டிய இடங்கள், தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சீர்காழி போன்ற இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கினோம். நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறையில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக கடலூர் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யும். கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக நெல்லிக்குப்பம், சிதம்பரம், புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குறிஞ்சிப்பாடி, சேத்தியத்தோப்பு, வடலூர், பன்ருட்டி போன்ற இடங்களில் கடுமையான கனமழையும், அதே மாதிரி விருத்தாச்சலம், வேப்பூர், பெண்ணாடம், திட்டக்குடி போன்ற இடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, டெய்லி கமெண்ட் போடுவாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் டெய்லி கமெண்ட் போடுவாங்க, எங்களுக்கு பனிப்பொழிவு மட்டுமே இருக்கிறது, மழை எதுவுமே வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் நமக்கு வந்து மழை ரொம்ப குறைவு தான், இன்னைக்குமே கிடையாது. ஆனால் நீங்கள் நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக மழை தீவிரமாகிறது நம்ம பார்க்க முடியும். இன்றைக்குமே வந்து பகுதியாக இருக்கும். இன்றைக்கு வந்து கடலோர மாவட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக நமக்கு பெய்ய ஆரம்பிக்கும் விழுப்புரத்தில். ஆனால் நாளைய தினத்திலிருந்து நமக்கு மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு மழை தொடங்க ஆரம்பிச்சிடும். அதில் குறிப்பாக 17ஆம் தேதி அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை. டேட் நோட் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் மாவட்டம் டேட் நோட் பண்ணிக்கோங்க. 17ஆம் தேதி மிக கனமழையும், நாளைக்கு வந்து உங்களுக்கு கனமழையாக இருக்க போகுது விழுப்புரம் மாவட்டத்தில். அடுத்ததாக கனமழை வரைக்கும் எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து
கனமழை ரொம்ப தீவிரமாக வலுவாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து நவம்பர் 17ஆம் தேதி அன்று வலுவான மழையாக இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை, தென் சென்னை பகுதிகள், திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காஞ்சிபுரம், குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து வாலாஜாபாத், குன்றத்தூர் போன்ற இடங்கள்ல, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள்ல நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவலாக கனமழை தீவிரமடையும். ஏற்கனவே நமக்கு பகல் நேரங்களில் லேசான வெயில் இருந்தாலும் அவ்வப்போது மாலை இரவுல சில சமயங்களில் பகுதியாக மழை பதிவாகுது. அடுத்த 2 நாட்கள் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யும். வேலூர் மாவட்டம், குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், அதைத் தொடர்ந்து காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு வேலூர் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கப்படுது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலவாய், செம்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் மறுபடியும் மழை தொடங்க போகுது 17ஆம் தேதியிலிருந்து. இப்போ சொல்கிற மாவட்டங்கள்லாம் 17லேருந்து தீவிர மழை இருக்கும். ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 17ஆம் தேதி என்று நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும் மறுபடியும் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே 3 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் கடந்த சுற்று மழை பொழிவு நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு நாளை முதல் பெய்யக்கூடிய மழை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும். 17, 18 தேதி மட்டும் குறிச்சிக்கோங்க, கண்டிப்பா மழை வரும். அதுக்கு முன்னாடியே மழை எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமடையும். 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. மதுரை, புதுக்கோட்டை மாவட்டம், குறிப்பாக புதுக்கோட்டையில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் போன்ற இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை கடுமையாக இருக்கும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி இங்கேயும் வந்து கனமழை வலுவாக இருக்க போகுது. டெல்டாவில் வந்து நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை இங்கே வந்து மிக கனமழையும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழையுமாக தீவிரமடையும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவுபடுத்திடுறோம் உங்களுக்கு. அதனால் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எந்தெந்த மாவட்டங்கள் இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம சொல்லலையோ அங்கே வந்து மிதமான மழை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்காக மழையே இல்லாமலாம் போயிடாது. நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்லலை பாருங்கள். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, அதே மாதிரி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி இங்கெல்லாம் வந்து மிதமான மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கணும். அதுக்காக மழையே பெய்யாமலாம் போயிடாது, கவலைப்படாதீங்க. அறிவித்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை நிச்சயமாக இருக்கும். அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் கண்டிப்பாக உண்டு. அடுத்த சுற்று மழை பொழிவு நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை எதிர்பார்க்கப்படுது. இந்த சுற்று மழையிலேயே கடலோர மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நவம்பர் 19க்குள்ளேயே நீங்க பாருங்க, கடலோர மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும், தாழ்வான பகுதிகள் முழுமையாக மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். இப்பவே இவ்வளவு மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நவம்பர் இறுதியில வரக்கூடிய புயல் நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு எல்லாருமே நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல நாளைய தினத்திலிருந்து எல்லாம் நிறைய கமெண்ட் வந்து மழை, எஸ் ப்ரோ எங்க ஊர்ல மழை வந்துருச்சு அப்படின்னு கமெண்ட் பாருங்க, நிறைய நாளையிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் நோ ரெயின், அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க ஆனா மழை ஒன்றும் வரல, அந்த மாதிரி தான் கமெண்ட் நிறைய இருக்கும். நாளையிலேருந்து பாருங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா, அதுவும் இல்லாம எங்க ஊர்ல செம மழை ப்ரோ, காலையிலேருந்து மழை விடவே இல்லை அப்படியெல்லாம் கமெண்ட் வரப்போகுது நாகப்பட்டினத்துல இருந்து. தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.